கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து கேஜிஎஃப். என்னமோ தன்னையே ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த படத்தில் கிடச்சிது. அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. அந்த படத்துக்கு பார்ட் 2 ஒன்று வந்தது இல்லையா, கேஜிஎஃப் 2. அதை வர்றதுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே ரசித்த ஒரு பையன், அப்போ 11th நம்ம படிச்சுட்டு இருக்கிறான், நார்த் இந்தியாவில், உஜ்வல் குல்கர்னின்னு அவனுக்கு பேர். அவன் என்ன பண்ணான், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டை 5 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் சுருக்கமாக எது எது முக்கியமானதோ அதை 5 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டையும் போட்டு ஃபேன் மோடு அப்படின்னு யூடியூப்பில் போட்டான். அது வைரலாகி டைரக்டர் ஒய்ஃபுக்கே போயிடுச்சு. அந்தம்மா எடுத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டையோ, நீ 2.5 மணி நேரம் உயிரை கொடுத்து எடுத்ததை ஒரு பையன் 5 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணியிருக்கான் அப்படின்னோடனே அவர் பார்த்து அசந்து போய் அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி, இப்போ நாங்கள் பார்ட் 2 எடுக்கிறோம், ட்ரெய்லர் வந்து நீ எடிட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. சரி சார்னு எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேஜிஎஃப் பார்ட் 2 படத்தின் முழு எடிட்டிங் பொறுப்பையும் அந்த பையனுக்கே கொடுத்துட்டாங்க. இப்போ 12th முடிச்சுட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக வேலைக்கு போயிட்டார். அதுவும் எதை வச்சு, உங்கள் கையில் வச்சுருந்த அதே மொபைல் ஃபோன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ். ஆனால் அதே மொபைலை நம்ம கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம், அது அவங்கவுங்க மனசுக்கு தான் தெரியும்.